இரட்டிப்பான நன்மையை தருவேன் என்றிரே, இன்றைக்கே தருவேன் என்று வாக்குரைத்தீரே. இழந்ததை திரும்ப தருவேன் என்று சொன்னீரே, இரட்டிப்பான பங்கையும் தந்திடுவாரே. ஏசாயா 40வது அதிகாரம் அதனுடைய 29வது வசனம், சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, இன்றைக்கு ஆண்டவர் என் வாழ்க்கையில ஏதாவது செய்ய மாட்டாரா? எனக்கு ஒரு பதில் கொடுக்க மாட்டாரா? எனக்கு ஒரு அற்புதம் செய்ய மாட்டாரா? அப்படி என்று சொல்லி நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம். ஆண்டவர் உங்க சோர்வுகளை அறிகிற தகப்பன். உங்களுடைய இருதயத்தின் சோர்வுகளையும் உங்களுடைய முகத்திலே வருகிற அந்த சோர்வுகளையும் பார்க்கிற தெய்வம் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, சோர்ந்து போகிறவனுக்கு நான் பலன் கொடுப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். நீங்கள் எதற்காக சோர்ந்து போய் இருக்கிறீர்களோ அதிலே ஆண்டவர் உங்களுக்கு அந்த காரியத்தை வாய்க்க பண்ணி, அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்து, அந்த நன்மையை கொடுத்து, அந்த உயர்வை கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையை அவர் பலப்படுத்துகிற தகப்பனாயிருக்கிறார். நீங்கள் ஏன் சோர்ந்து போக வேண்டும்? கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிற ஒரு தேவ பிள்ளை வாழ்க்கையில ஏன் சோர்ந்து போக வேண்டும்? ஆண்டவர் எனக்கு இந்த அற்புதத்தை செய்ய மாட்டாரா? ஆண்டவர் எனக்கு இந்த உயர்வை தரமாட்டாரா? இந்த நன்மையை தரமாட்டாரா என்று சொல்லி காத்திருக்கிற தேவ பிள்ளையே, நீ ஏன் சோர்ந்து போக வேண்டும்? கர்த்தர் உனக்கு அற்புதம் செய்வார். கர்த்தர் உங்க வாழ்க்கையிலே சோர்ந்து போன காரியத்திலே உங்களுக்கு நன்மைகளை செய்து உங்களுக்கு பலன் தருவார். உங்களுடைய ஆத்துமாவிலே சோர்வடைய பண்ணுகிற கிரியைகளை உங்களை விட்டு மாற்றுவார். எது நிமித்தம் நீ சொந்து போய் இருக்கிறாயோ அதை கர்த்தர் பார்க்கிற தேவன். உங்களுடைய அங்கலாய்ப்பை பார்க்கிற தேவன், உங்களுடைய வேதனைகளை அறிகிற தேவன். நீ சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. உன்னை பலப்படுத்துகிற தேவன் நான் அல்லவா? உன்னை திடப்படுத்துகிற தேவன் நான் அல்லவா? உனக்கு நன்மைகளை செய்கிற தேவன் நான் அல்லவா? நான் உன் கூட இருக்கும் பொழுது நீ ஏன் சோர்ந்து போகிறாய்? சோர்ந்து போன காரியத்துல நீ ஒரு அற்புதத்தை பார்க்க போகிறாய், ஒரு அதிசயத்தை பார்க்க போகிறாய். இயற்கைக்கு எட்டாத ஒரு காரியத்தை நான் உனக்காக செய்ய போகிறேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். உங்களுடைய சோர்வுகளை மாற்றுவார், உங்களுக்கு அற்புதம் செய்வார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, கேட்டதான வசனத்தின் மூலமாய் சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிற தெய்வம், இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற நம்முடைய பிள்ளைகள் சோர்ந்து போய் இருக்கிறாங்க, அவங்களை பலப்படுத்துங்க. நம்முடைய கரம் ஒவ்வொருவரோடு கூட இருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.